தவறான தேர்தல் பிரச்சாரத்தில் புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா பேட்டி. காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக 5 கோடிக்கு மேல் மோசடி, பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நீதிமன்றமே எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தில் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் வெங்கடேசன், பாஜக ஆதரவு சுயேட்சையாக உள்ள அங்காளன், சிவசங்கரன், கொல்லிப்பள்ளி அசோக் சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் வழங்க கோரி ஆட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர். மேலும் வெளியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல்குமார் சுவனா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர், முதல் முறை போட்டியிட்டு அதிகளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர், மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வி அடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் நகர பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பலமுறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீங்க கோரியும் புதிய குற்றவியல் திருத்தச் சட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி புதுச்சேரி அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறி உள்ளதாகவும்,
இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமாக செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை வழங்கவில்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்ட ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்பட்டதாகவும் இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு, திருபுவனை பெரியபேட், ராஜா நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் திருபுவனை பெரியபேட், ராஜா நகரில் ரூபாய் 29 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பெயரில் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட், ராஜா நகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்கம் சாலைகள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பெட்கோ மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவட செல்வம், ஒப்பந்ததாரர் தட்சிணாமூர்த்தி, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டனர். எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் உப்பளம் தொகுதி முழுவதும் சென்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி தொகுதி வாரியாக நன்றி தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வாக்காளர் அவருக்கு பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்கள் மகிழ்வினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொறுப்பாளர் இளையராஜா, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். ஊர் காவல்படை வீரர்கள் தேர்வில் வெளியனூர் பயிற்சி மையத்திலிருந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் ஊர்காவல்படை வீரர்கள் தேர்வில் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயின்ற 52 பேர் தேர்ச்சி பெற்ற பணிக்கு செல்ல உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிக நபர்கள் ஊர்காவல்படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகியுள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வெளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் கமலன், நிர்வாகிகள் ராஜி, முருகன், கார்த்தி, பாலமுருகன், பவித்ரன், மணிவாசகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுராஸ் ஆர்ட்ஸ் ஓவிய பயிற்சி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் உள்ள சுராஸ் ஆர்ட்ஸ் ஓவிய பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகளுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள ஆரோதான் ஆர்ட்ஸ் கேலரியில் பயிற்சி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி 3 நாட்கள் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவ மாணவிகளின் கண்கவர் ஓவியங்களை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக மாநில விருந்தாளர் மற்றும் சாதனையாளர் விருது பெற்ற சுந்தர் ராசு ஆசிரியர் தலைமையில் வரவேற்புரை வழங்கப்பட்டது. பாரதியார் பல்கலைக்கூட கௌரவ பேராசிரியர் ராமமதி அழகன், சாதனையாளர் பார்த்தவர்ஷன் ஆகியோர் துவக்க உரையாற்றினர். கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவர் அசோக்ராஜ், ஓவிய பயிற்சி ஆசிரியர் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்.
மேலும் ஆரோதன் ஆர்ட்ஸ் கேலரி நிறுவனத்தை தலைவர் லலித் வர்மா மற்றும் கலை மாமணி சுகுமாரன் இயற்கை விவசாயி ஜெயபால் ஆகியோர் மாணவர்களின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியரை ஜெயலட்சுமி சுந்தர்ராசு நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்திருந்தனர். புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மருத்துவம் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுவையைச் சேர்ந்த மாணவர் சந்தோஷ் அகிலா இந்திய அளவில் 50வது இடத்தையும், புதுவை மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தையும், மாணவர் வெங்கடேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களின் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்த ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் 5 நாளுக்குள் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாராய கடைகள் ஏலத்துக்கு பலரும் தயங்கிய நிலையில் தமிழக எல்லையோர சாராய கடைகளை ஏலம் எடுப்பதற்கு மட்டும் போட்டி நிலவி வருகிறது. புதுச்சேரியில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளு கடைகளும் உள்ளன. காரைக்காலில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளு கடைகளும் உள்ளன. சாராய கள்ளு கடைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையான ஏலம் நடைபெறும். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய கடைகளுக்கான 2024-25 ஆண்டுக்கான குத்தகை சில்லறை விற்பனை உரிமத்துக்கான ஏலம் கடந்த ஜூன் 21ஆம் தேதி இணையதளம் வாயிலாக தொடங்கியது. ஏலத்தில் கிஸ்தி எனப்படும் முன்வைப்பு தொகை உயர்த்தப்பட்டது. அதனால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் பெரும்பாலானோர் முன்வரவில்லை. இதையடுத்து சாராய கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை குறைக்கப்பட்டது. கிஸ்தி தொகையை குறைத்த பின்னர் சாராய கடையை ஏலம் எடுக்க பலரும் முன் வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சனிக்கிழமை வரையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 38 சாராய கடைகளும் 35 கள்ளுக்கடைகளும் ஏலம் விடப்பட்டுள்ளன. வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்படாத 72 சாராய கடைகள் மற்றும் 57 கள்ளுக்கடைகளுக்கு மறு ஏலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்படி புதுச்சேரியில் 29, காரைக்கால் ஒன்றியென ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தமிழக எல்லையோரத்தில் உள்ள சேதராப்பட்டு கடையை ஏலம் எடுக்க கடும் போட்டி நிலவியதால் அதிகாரிகள் கூறினர். சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக 27,60,000 ரூபாய் ஏலம் போனதாகவும் கூறப்படுகிறது. திருக்கனூர் கடை ரூபாய் 14,52,000, கன்னிக்கோயில் கடை 13,03,000 ரூபாய், லிங்காரெட்டியார் பாளையம் கடை 9,35,000 ரூபாய், குருவிநத்தம் கடை 6,92,000 ரூபாய் என ஏலம் போயினர். குறைந்தபட்சமாக ஆரியபாளையம் கடை 1,54,000 ஏலம் விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதாக என தேடியுள்ளார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பி அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பியுள்ளார். ஆனால் கார் குறித்த தகவல் ஏதும் வரவில்லையாம். மர்ம நபரையும் அதன் பிறகு தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். எனவே இது குறித்து புதுச்சேரி இணைய வழக்கு குற்றப்பிரிவு போலீசில் அவர் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் கவிஞர் மன்னர் மன்னன் நினைவு நாள் மலரஞ்சலி ஓவிய போட்டி நடைபெற்றது. மேலும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் மாமணிகள், துரை மாலியரையன், தமிழ் மல்லன், வேல்முருகன், கலைமாமணிகள் சரோஜா பாபு, சீனு வேணுகோபால், ராஜா செல்வம், நாக செங்கமலத்தா, கோவிந்தராசு, கலக்கல் காங்கேயன், தமிழ் சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்டவர்களுடன் கவிஞர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மன்னர் மன்னன் கவிதை வரியான நல்லதொரு உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 80 மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியம் வரைந்தனர்.
முத்துரத்தினம் அரங்கம் பள்ளி நிர்வாகி கராத்தே சுந்தரராஜன் ஓவிய போட்டியை தொடங்கி வைத்து வாழ்த்து பேசினார். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பாரதி புரட்சி கவிஞரும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னனும் என்ற தலைப்பில் தலைமை உரையாற்றினார். சேலர் வள்ளி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், கலைமாமணி ராஜாராம், மாணிக்கம், பேராசிரியர் விசாலாட்சி, பாவலர் மதன் முன்னிலை வகித்தனர். கலைமாமணிகள் செல்வதுரை நீஸ், கிண்ண சாதனையாளர் விஜயலட்சுமி பிரபாகரன், கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஓவிய போட்டிக்கு நடுவர்களாக இருந்த சிறந்த 14 ஓவியங்களை தேர்ந்தெடுத்தனர். இந்த ஓவியங்களை வரைந்த மாணவர்களுக்கு மொத்தம் 3500 ரூபாய் ரொக்க பரிசினை அறக்கட்டளை சார்பில் புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் முனைவர் கிளமெண்ட் லோர்து வழங்கி பாராட்டி பேசினார். முன்னதாக சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்று பேசினார். வேல்விழி சிவக்கொழுந்து தொகுப்புரையாற்றினார். ஈஸ்வரி தேவி என்ற நன்றி தெரிவித்தார். பாண்டிச்சேரி உட்கல் சமாஜ் ஏற்பாடு செய்திருந்த பகுதா ரத யாத்திரை பெரும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஆரவாரத்துடன் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் ஜூலை 7ஆம் அன்று பகுதா ரத யாத்திரை என்று அழைக்கப்படும் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திரும்பும் புனிதமான நாள் கடவுள் ஜெகநாதர் சகோதரர் பாலபத்ரா மற்றும் சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோர் குண்டிச்சா கோயிலிலிருந்து அவர்களின் நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோயிலுக்கு திரும்புவதை குறிக்கிறது. பாண்டிச்சேரி உட்கல் சமாஜ் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பக்தி பாடல்கள் மற்றும் பாரம்பரிய மேளதாளங்களுடன் ஜெய் ஜெகநாத் என்று கோஷமிட்டபடி பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகள் தேர் வரை கொண்டு சென்றனர். பிறகு புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து வயது மக்களும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் கோவில் வளாகத்தில் நிலை கொண்டிருந்த ரதத்தை இழுத்து மகிழ்ந்தனர். பாண்டிச்சேரி உட்கல் சமாஜின் முக்கிய சேவக் ஸ்ரீ சுபாஷ் சந்திர பரிஜாவின் சேரா வன்ஹாராவுடன் பகுதா யாத்திரை தொடங்கியது. மங்கள் ஆர்த்தி மற்றும் அர்ச்சனையுடன் நாள் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த கத்வாவின் பகண்டி ஊர்வலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸ்ரீ சசிகாந்த தாஸ் மேற்பார்வையால் ரத இழுத்தம் நடைபெற்றது. ஸ்ரீ சக்கரதாரா பெஹேரா, ஸ்ரீ பிரதீப் குமார் டே, ஸ்ரீமதி அஞ்சலி தாஸ், ஸ்ரீ புருஷோத்தமன், ஸ்ரீ குளமணி பாணிகிரஹி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து கேளிக்கை நிகழ்ச்சியும் பிரசாத் சேவனும் நடைபெற்றது. பகுதா யாத்திரையில் சாதி மதம் மொழி வேறுபாடின்றி பல்வேறு பின்னணியில் இருந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரத யாத்திரை கொண்டாட்டமானது ஜெகநாதருடன் பக்தர்களின் பிணைப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த மகிழ்ச்சி மற்றும் பயபக்தியின் பெரும் திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மற்றும் பின்னணிகளைச் சேர்ந்த மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கிய உணர்வை வெளிப்படுத்தியது. பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஒடியா புலம்பெயர்ந்தோர் தங்கள் மாநிலத்தை விட்டு விலகி இருந்தாலும் ரத யாத்திரையை கொண்டாடும் பாக்கியத்தை உணர்ந்தனர். சமீபத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவிடம் 42வது விருது பெற்றதை அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தலைவர் SK தளபதி ஆதிமூலம் வழங்கினார். மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மாநில தலைவர் தளபதி ஆதிமூலம் சமீபத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கரண்களால் 42வது விருதாக பெற்றதற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செம்பூர் திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் பாரதி நகர் சொசைட்டி ரஜினி பால்வாடியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு நிகழ்ச்சியாக கோவன்மண்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ரோஷினி ராஜாவுக்கு 15,500க்கான காசோலை மற்றும் 10,000 ரூபாய் மதிப்பிலான புது கைபேசி, 3,000 மதிப்பிலான நினைவு பரிசு வழங்குதல், மார்டின் கார் லேபர் கேம்ப் சுரேஷ் மற்றும் திறனாளிகளுக்கு 7,500 மதிப்பிலான வீல் சேர், கோவண்டி அம்சவள்ளி ராம்குமார் தையல் இயந்திரம், கீர்த்தி சங்கருக்கு 12,000 கல்வி நன்கொடை, மழைக்காலம் முன்னிட்டு மகளிர்களுக்கு பிராண்டட் கொடை, 50 பிராண்டட் சேலைகள் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மாநில தலைவர் தளபதி ஆதிமூலம் தலைமையில் மாநில செயலாளர் மரிய சிலுவை, துணை செயலாளர் தண்டாயுதபாணி, நிர்வாகிகள் சேகர், சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் வாழ்த்துரை வழங்க ஏற்புரையை மாநில தலைவர் வழங்கினார். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க விழாவுக்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6740 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய் 50 காசுகள். காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தில் புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா பேட்டி. காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக 5 கோடிக்கு மேல் மோசடி, பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நீதிமன்றமே எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 29, காரைக்காலில் 1 என ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் போயின.